ஆண் உறுப்பு வந்து ஒரு கணவர் இல்லை பாய் ஃப்ரெண்ட் வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது லெக்ஸை எப்படி மூடுவாங்க. பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும்டி. சின்ன கேண்டில் எடுத்து அவங்களே வந்து பெண் உறுப்புக்குள்ளே ஜென்டிலாக தாமத்தியுருவே நடக்காமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வரவங்களாம் பார்த்துருக்கோம். டிவோர்ஸ் இந்த வெஜினிஸ்மஸ் இருக்கிற பெண்களுக்கு அந்த பகுதி என்ன ஆகும்னா, ஒரு செவரை இடிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை பெற்றா எல்லாம் தானாக சரியாயிடும் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி ஆகாது. அந்த குழந்தையும் வீணாக போகும். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825-806-806. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாலுறவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று வெஜினிஸ்மஸ் அப்படிங்கிற பிறப்புறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை ஏன் ஏற்படுது அப்படின்றத பற்றி ஆண்கள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஷா துபேஷ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா வெஜினிஸ்மஸ் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் தான் பெண்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இது ஏன் ஏற்படுது? ஓகே, ஸோ வெஜினிஸ்மஸ்ங்கிறது என்னென்னா, பொதுவாக பெண்கள் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பற்றி ஒரு ஃபியர் இருக்கும். ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே தொட்டாலே வலிக்கும், பயங்கரமாக பெயின் இருக்கும். அதனால் ஆண் உறுப்பு ஒரு கணவர் இல்லை பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் கொண்டு வரும்போது லெக்ஸை எப்படி மூடுவாங்க, இப்படி தள்ளுவாங்க, பின்னாடி போவாங்க பெட்டில். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஃபியர் ஆஃப் பெனட்ரேஷன். ஓகே, ஃபியர் ஆஃப் பீனைல் பெனட்ரேஷன், அதுதான் ஃபண்டமெண்டல் ஃபியர். ஏன் ஏற்படுது பார்த்திங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, பெண்கள் யூஸ்வலாக காலேஜில் படிக்கும்போது அல்லது ஸ்கூலில் படிக்கும்போது இந்த பாலியல் விஷயங்கள் பற்றி பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும்டி, ஃபஸ்ட் டைம் ரொம்ப வலிக்கும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிளட் வரும், ப்ளீடிங் ஆகும், ரத்தமாகும், பயங்கரமாக வலிக்கும் சொன்னால் அது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். ஓகே, ஆழமாக பதிஞ்சு போகும்போது என்ன ஆகும்னா ஷுவராக வலிக்கும். ஏன்னா முழுமையாக நம்பிடுவாங்க. அண்ட் அவங்க ஃபஸ்ட் நைட்டில் அவங்க பார்ட்னரோடு ட்ரை பண்ணும்போது, இல்லை திருமணம் மாற்ற பிறகு ட்ரை பண்ணும்போது, இல்லை ரிலேஷன்ஷிப் போன பிறகு ட்ரை பண்ணும்போது அதை அலோவே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும், தாமத்தியோடு பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் எண்ணங்கள் இருக்கும், பண்ண முடியாது. உடல் கோஆப்ரேட் பண்ணாது, மைண்டும் பாடியும் டிஸ்கனெக்டடாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு பெண் நினைக்கிறேன், நான் கணவரோடு ட்ரை பண்ண போகிறேன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போவேன், ஃபோர் பிளேலாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவேன். செகண்ட் அவர் ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே பக்கத்தில் கொண்டு வரும்போது லெக்ஸ் இப்படி முடி தள்ளி விட்டுரும். ஸோ இது நினச்சாலுமே அது முடியாது. அது அவங்களா இல்லை, வில் பவர், அவங்களோட ஃப்ரீ வில் அல்லது அவங்களோட வில் பவரில் அவங்களோட பயத்தை கம்மி பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ரீசன். ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கும். ஓகே, சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, கூட அந்த பெண்ணுக்கு அம்மா அப்பாவோட துணை இல்லாமல் இருக்கலாம், வேறு யாராவது வளர்த்துருப்பாங்க. வளர்க்குறவங்களே சம்டைம்ஸ் அப்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் எல்லா விஷயங்களும் நம்ம ஊரில் பெண்கள் மேலே தவறாக நடக்கிற ஒரு ஊர் தான். கண்டிப்பாக ஆண்கள் மேலேயும் நடக்குது இன்னைக்கு காலத்தில், பெண்கள் மேலேயும். ஸோ அவங்கள அப்யூஸ் பண்ணும்போது 200% அவங்களுக்கு வெஜினிஸ்மஸ் அடல்ட் ஆன பிறகு வரும். சின்ன வயசில் அவங்களுக்கு அது தெரியாது, என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. ஆனால் மனசில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு நடந்திருக்க தெரியும். மேரேஜ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நைட் ட்ரை பண்ணும்போது அந்த தாட்ஸும் வரும், இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். அது ஒன்றா ஒரு சுனாமி மாதிரி பயங்கர ப்ளஷர்ன்றது இல்லாமல் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். பெயின்ஃபுல் ரெஸ்பான்ஸ், எக்ஸலெண்ட்டாக சொன்னீங்க. பெயின் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னால் தாம்பத்தியத்துலேயும் ஈடுபட முடியாது. இதனால் கணவர் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஆமாம், இதுக்கு சிகிச்சை என்ன இருக்குது? ஸோ இதுக்கு சிகிச்சை பார்த்திங்கன்னா சைக்கோசெக்ஷுவல் தெரப்பிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 8 வாரம் நம்ம அவங்கள்ட்ட பேசி படிப்படியாக எந்த விஷயத்தை அவங்க ரொம்ப பயப்படுறாங்களோ அதை அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிரச்சனை என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு போகணும். செகண்ட் பார்த்திங்கன்னா கேண்டில் டைலேட்டர் தெரப்பி. ஸோ அவங்களே பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒரு 8 சைஸில் வரும். அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும், பெனிஸ் மாதிரியே இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும், சின்ன சைஸில் இருந்து ஆரம்பிச்சு பெரிய 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 சைஸில் போகும். அந்த கேண்டில் டைலேட்டர் தெரப்பி வச்சு நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
ஃபஸ்ட்டு வாரம் சின்ன கேண்டில் எடுத்து அவங்களே வந்து பெண் உறுப்புக்குள்ளே ஜென்டிலாக லூப்ரிகேஷன் கொஞ்சம் போட்டு இன்சர்ட் பண்ணி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். அப்புறம் அடுத்த சைஸுக்கு போகணும், அடுத்த சைஸ் ஒரு 5th 6th சைஸு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க கணவரோட ரியலாக அவங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த ஏன் அப்படி பண்ணுறோன்னா அவங்களுக்கு அவங்களோட அந்த பகுதி வந்து அவங்களுக்கே ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்துடும். சார் இப்போ ஆண் உறுப்பு வந்து கணவருடைய ஆண் உறுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம். அப்படின்ற பட்சத்தில் மீன் அவங்க வந்து இப்போ அவ்வளோ பெரிய ஆண் உறுப்பு வந்து இப்போ வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் ஆகுமா அப்படின்ற ஃபியர் கூட வருமா? ஆமாம், அதுவும் வரும். ஏன்னா அது பார்ட் ஆஃப் வெஜைனிஸ்மஸ் தானேங்க. ஓகே. ஆணுறுப்பு வந்து பெரிய ஆணுறுப்பு, அது ஆணுறுப்பு நார்மலாக தான் இருக்கும். அதான் அவங்களுக்கு அந்த தோன்ற விஷயம். எஸ் தோன்ற. ஏன்னா ஃபியரில் நம்மளுக்கு எப்போவுமே வகை வகையாக புதுசாக தோணும். இப்படி ஆகிடலாம், அப்படி ஆகிடலாம், இப்படி போயிடும், அப்படி போயிடுங்கிறது ஆப்வியஸ்லி பிரெயின் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அந்த ஃபியரில் அப்படி தோணும் போது 200% அந்த மாதிரி யோசனைகள் வரும் பெண்களுக்கு. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன். சார் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து வெஜைனிஸ்மஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா அந்த பெண்ணுடைய கணவர் வந்து இதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கணவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும். ஏன்னா தாமத்தியுறவு நடக்காது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து 6 years 7 years மேரேஜ் ஆகி தாமத்தியுறவே நடக்காமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வரவங்கலாம் பார்த்துருக்கோம். டிவோர்ஸ் ஆல்மோஸ்ட் அது மோஸ்ட்லி டிவோர்ஸில் தான் போய் முடியும். எப்போவுமேங்க வெஜைனிஸ்மஸ் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை அமையிறது வந்து மேபி ஒரு 20 to 30%. அதுவும் அவங்களா இதில் வந்து என்ன பண்ணுவாங்க பெண்கள், ஒரு சில பெண்கள், எல்லாரும் சொல்ல நிறைய பெண்கள் நேர்மையாக ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் வந்து சைக்கோபேத்திக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வெஜைனிஸ்மஸ் இருக்குங்கிறது அவங்க வந்து வெளிப்படையாக குடும்பத்தில் சொல்லவே மாட்டாங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவருக்கு வந்து வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது. ஏன்னா கணவர் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அந்த வெஜினிஸ்மஸ் இருக்கிற பெண்களுக்கு அந்த பகுதி என்ன ஆகும்னா ஒரு செவரை இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டைட்டாக லெக்ஸை மூடுறாங்க, வெஜைனா வந்து இப்படி மூடிடும். அப்போது ஆணுறுப்பு வந்து ஒரு செவரு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எரெக்ஷன், அந்த வெறுப்புத்தன்மை ஃபுல்லாக போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி அவனுக்கு வந்து தாமத்தியுறவு பண்ணல, என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது. இம்பார்ட்டன்ட்னு ப்ளேமை வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஃபுல்லாக போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு அவங்க பிரச்சனை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, பார்க்கவே மாட்டாங்க. கோர்ட்டு கேஸ் என்னெல்லாமும் நடக்கும், சம்மந்தமில்லாத விஷயங்களில் சுற்றி விட்ருவாங்க. இந்த மாதிரியும் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப காமனாக நடக்கும் நம்ம ஊரில். நேர்மையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பெண்கள் இருக்காங்க. ஆனால் இப்படி அந்த ஜென்ஸை வந்து சுற்றி விடுற பெண்கள் நிறைய இருக்காங்க. கடைசி வரை அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்களுக்கு வெஜினிஸ்மஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆண் என்ன பண்ணுவார்னா, அப்போ நம்ம தான் கோளாறு, எனக்கு தான் வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலாக ஏறி டெஸ்ட்டு லட்சக்கணக்காக செலவு பண்ணி எல்லாத்தையும் ரிப்போர்ட் நார்மல்னு வரும். ஆனால் இவங்களோட மட்டும் நடக்கவே நடக்காது. ஓகே ஓகே. ஆனால் இவங்க வந்து கோர்ட்டில் அதுக்குள்ளே போய் ஃபைல் பண்ணி இம்பார்ட்டண்ட்டு, டேமேஜு, கிளைமு, செட்டில்மெண்ட்டு, அலிமனி அப்படி வந்துடுவாங்க. எனக்கு 10 லட்ச ரூபா கொடு, 20 லட்சம் பொண்ணோட வாழ்க்கை நீ நாசம் பண்ணிவிட்டு உன் பையன் மேலே தான் கோர சொல்லி இன்றைக்கி இது தாங்க நடக்குது. ஊர் சைடில் ரொம்ப காமன், பட்டணத்துலேயும் காமன், சென்னை சிட்டிலையும் நடக்குது. இப்போ இதுக்கு வந்து இந்த மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகிறது மட்டும்தான் வந்து தீர்வா? மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது மட்டும் இல்லாமல் டேப்லெட்ஸ் வந்து ஏன்னா இதுக்கு வந்து மெடிக்கல் தெரப்பி பெருசாக ஒர்க் ஆகாது. ஓகே. பயம் கம்மி பண்ணுற டேப்லெட்ஸ் நம்ம போட்டால் வெஜினல் லூப்ரிகேஷன், அந்த பகுதியில் வர ஈரம் அதில் உணர்ச்சிகள் கம்மியாயிடும். ஸோ டேப்லெட்ஸ் வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஃபிசியோதெரப்பி, அதாவது பெல்விக் ரீட்ரைனிங், அதாவது பெல்விக் ஃப்ளோர் ஃபிசியோதெரப்பி சொல்லுவோம் பெண்களுக்கு. அந்த பிறப்புறுப்பை சுற்றி ஆமாம், தசைகள், அந்த சதைகள், பிறப்புறுப்பு சுற்றி இருக்கிற சதைகள் தானே உங்களுக்கு அந்த வெஜைனா பகுதியை மூடும். அது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி, அந்த பகுதி கேண்டில் டைலேட்டர் தெரப்பி, அப்புறம் இந்த சைக்கோசெக்சுவல் தெரப்பி ப்ளஸ் மாத்திரைகள். இதுதான் இன்றைக்கி இருக்கிற தீர்வு. ஆனால் இது நேர்மையாக ஃபாலோ பண்ணாலே சரியாயிடும். சரி பண்ணியிருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு. பட் பொதுவாகவே வரமாட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. நம்மளுக்கு வெஜைனிஸ்மஸ் இருக்குங்கிறது நிறைய பேர் வந்து 2-3 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா மருத்துவருக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது வெஜைனிஸ்மஸ் கண்டிஷன் பற்றி. இப்போ இதை பற்றி புரிதல் இல்லாமல் வந்து சரி நம்மளால் வந்து காலத்துக்கும் வந்து உறவை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக நம்ம குழந்தை வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்குலாம் போகிறோம். முடிவுக்கு நிறைய பேர். ஸோ தாமத்தியுறவே நடக்காது, சரி குழந்தை வந்துட்டா சரியாயிடும். இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் மருத்துவரே, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டே என்ன பண்ணிடுறாங்க, சரி 2-3 years நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களால் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியல, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ஐவிஎஃப்க்கு வந்துடுங்க, குழந்தை பெஸ்ட்டா எல்லாம் தானாக சரியாயிடும் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி ஆகாது, அந்த குழந்தையும் வீணாக போகும். ஏன் 2 years குழந்தை பெருசான பிறகு திருப்பி தாமத்தியுறவு வந்து அவங்கவுங்க மனசில் அது தேடும், கணவர் மனைவி மனசில் தேடுவாங்க. அப்போ என்ன ஆகும், கோவம் வந்து திருப்பி அதே பிரச்சனை திருப்பி வரும், திருப்பி அப்போ டிவோர்ஸில் போய் முடியும். அப்போ அந்த குழந்தையும் வந்து அனாதையாக போகும், ஒரு பேரண்ட் இல்லாமல்.
ஸோ 200% இந்த இஷ்யூ இருக்குன்னா ஜென்யூனாக நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஃபர்டிலிட்டிங்கிற கோல் பற்றியே நம்ம யோசிக்கணும், குழந்தை பற்றி யோசிக்கக்கூடாது. ஃபேமிலியோட ப்ரெஷர், சம்டைம்ஸ் பெண்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, அம்மாவுக்கு தெரியும், இல்லை கசனுக்கு தெரியும், இல்லை ஒரு சிஸ்டருக்கு தெரியும், வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு நீ ஐவிஎஃப் பண்ணிக்க, டெஸ்ட் டியூப் பேபி வந்து டக்குன்னு வந்து இது பண்ணிவிட்டு அவன் வந்து போகமாட்டான் அவனை விட்டுட்டு, அந்த ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. சோஷியல் ப்ரெஷரில் போய் இவங்க ஆண்கள் போய் மாட்டுறது சரியா. குழந்தை வந்துச்சுன்னா அவங்க போக மாட்டாங்கல்ல, தான் புள்ளைய வச்சுட்டு எத்தனை பேர் ஓடி போவாங்க, மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப க்யூரபிள் தான். இது ஃபியர்னால அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இறங்க மாட்டாங்க. க்யூரபிள் தான். சென்சிபிளாக கொஞ்சம் படித்த பெண்கள், உண்மையிலே நம்ம ஒரு நல்ல மேரிட்டல் லைஃப்பில் இருக்கணும், அந்த எண்ணங்கள், சுத்தமான எண்ணங்களில் இருக்கிற பெண்கள் வந்துடுவாங்க. அவங்க பிரச்சனை வெளியில் தெரியாமல் இருக்கணுங்கிற ஒரு நினைப்பில் இருக்கிற பெண்கள் வர மாட்டாங்க. ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவனுக்கு தான் விரப்புத்தன்மை பிரச்சனை சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ப்ளேம் பண்ணுறதாகட்டும், இப்போ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா, பெண்களுக்கு இந்த பிரச்சனை வெளியில் தெரிஞ்சா, ஆமாம், இப்போ ஹஸ்பண்டோடைய குடும்பமும் இதே விஷயம் தான் பண்ணுவாங்க. அப்படின்ற போது வந்து இந்த சமூக மனநிலையிலேயே வந்து இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா மாத்துறதால தான் அவங்க மறைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். மேபி ஒரு ஹஸ்பண்ட், சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலியும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். ஒரு சில கப்பிள்ஸில் இதுவும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப இயல்பான உடல் மனநல பிரச்சனை. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயமாக்கி டோட்டலாக வாழ்க்கையை முடியும் கிளியர் பண்ணி. ஆமாம், எஸ். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப சரியாக அறிவியல் பூர்வமாக டீல் பண்ணால் சரி கிளியர் பண்ணலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேவையான தகவல்களை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825-806-806. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.